சரீரத்தில் பலவீனத்தோடு, மனதிலே காயத்தோடு, இருதயத்திலே வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். ஒருவேளை எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி என் வாழ்க்கையில எதுவுமே இல்ல, தோற்று விட்டேன் என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருப்பீர்களானால் கர்த்தர் இயேசு இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நீங்க எப்படிப்பட்ட பலவீனமான சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். உங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். விசுவாசத்தோடு இயேசுவில் அன்பு கூறுங்கள், வார்த்தைகளை கைக்கொள்ளுங்கள், உங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறும். தொடர்ச்சியா இது என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வருகிறது, இது மாற்றுவதற்கு வழி இல்லைன்னு நீங்கள் நம்பிக்கையை இழந்து போயிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். உங்கள் பலவீனத்தை இயேசு மாற்றுவார். அவர் தன்னுடைய பலத்தால இடை கட்டுவார். நீங்கள் தைரியமாய் காரியங்களை செய்ய முடியும். உங்களுடைய ஊழியத்துல, வருமானத்துல இன்னும் அதிகமான முன்னேற்றத்தை காணும்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார். God bless you.